கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை இந்த காலை நேரம் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு காத்து நடத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் ஆண்டவரை தரிசிக்க ஓர் வழி. இங்கே ஆண்டவர் இயேசு தம்முடைய வாய் திறந்து பேசின கிருபை பொருந்திய வசனங்களில் இங்கே அழகாய் ஒரு வசனத்தை சொல்கிறார். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக பகுதிகளை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அதிலே ஒரு பெரிய சுத்திகரிப்பு தான் நம்முடைய இருதயத்தில் உண்டாகக்கூடிய சுத்திகரணம். ஞானி சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் ஒரு பயங்கரமான பொக்கிஷ சாலை. இந்த இருதயத்திலே ஆகாதவைகளை சேர்க்கக்கூடாது, நல்லவைகளை சேர்த்து வைத்து நம்முடைய இருதயம் நல்லவைகளை உடையதான நல்ல பொக்கிஷ சாலையாக காணப்பட வேண்டியது அவசியம். அப்படி நல்ல இருதயமாய், சுத்தமான இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்பட்டால் அதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பிரதிபலன் கொடுக்கிறார். அது என்ன? அவர்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருப்பார்களாம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. ஆண்டவரை எப்படியாவது பார்க்க வேண்டும், ஆண்டவர் எப்படி இருப்பார் அதை நான் அறிய வேண்டும். சகை என்கிற மனிதனுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவர் அதை நான் பார்க்க வேண்டும் என்றவன் ஆசைப்பட்டான், பிரயாசப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறுதலை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாத சில காரியங்கள் இருக்கிறதாக மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து அங்கே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற வசனங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் ஏதாகிலும் குப்பைகள் இருந்து நம்முடைய இருதயம் சுத்தமில்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா என் இருதயத்தை சுத்திகரிங்க, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க. தாவீது ராஜா ஜெபித்தாரே, தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும் என்று கேட்டாரே, அதுபோல நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், அப்பா எங்கள் உள்ளத்தை சுத்தமான உள்ளமாக சிருஷ்டியும். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாரா? அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் நல்லவராக மாத்திரமல்ல, அவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர் தருவாராக. நம்முடைய இருதயம் சுத்தம் உள்ளதாய் காணப்பட தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, எங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கிற நல்ல தேவனே, நாங்களும் உம்மை தரிசிக்க விரும்புகிறோம். அப்பா, இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் உம்மை தரிசித்தார்கள், நாங்களும் உம்மை தரிசிக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற இருதய சுத்தம் எங்களுக்குள்ளே உருவாக ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் நீர் விரும்பாத அழுக்குகள் இருதயத்தில் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் உம்முடைய வல்லமையினால் அவைகளை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி சுத்திகரித்து எங்களை உமக்கு உகந்ததான பாத்திரங்களாய், சுத்த இருதயங்களாய் எங்கள் இருதயங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும், எங்களோடு கூட இரும், ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.